தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருத்தணி கோயிலில் தங்கத்தேரில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி மாடவீதிகளில் வலம் வரும் வைபவம் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் வழிபட்டனர். திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் மற்றும் முத்துக்குமார சுவாமி தெய்வானை அம்மனுடன் சிம்மாசனத்தில் வீதி உலா வந்தனர். முக்கிய வீதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் தெப்பத் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளி வலம் வந்தனர். தெப்பக்குளத்தை சுற்றி குவிந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தை மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். சங்கொலி முழங்க அரோகரா என முழக்கமிட்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மலையில் உள்ள ஸ்ரீ வடபழனி முருகன் கோயிலில் 7 கிராம மக்கள் இணைந்து தைப்பூச திருவிழாவை கொண்டாடினர். அலகு குத்தியும் பால்குடம் சுமந்தும் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு மகர புஷ்ப நல்லுறையில் சுவாமி ரதத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.